பின்னாடியே ஓடிறான், பின்னாடியே தான் ஓடிறான். ரைட் ரைட் எடுத்தா அப்படியே உள்ள போயிடலாம். அப்படி பார்த்துக்கோ. இல்லை டைம் ஆகல போய் டைம் ஆகலை. இப்போ டைம் ரொம்ப நேரம் இருக்கு. இன்னும் சன்ரைஸ் வரல. போய் அங்கே போய் டைமில் வச்சுட்டு உக்காந்துட வேண்டியதான். அங்கே புறாலாம் இருக்கும். அங்கே ஸ்லோ மோஷன் இருக்குது. அப்படியே லாஸ்ட்டு போய் உள்ளே போந்துடும். அதான் லைட் ஹவுஸ் கிட்ட போய் அப்படியே லெஃப்ட் வந்துருண்ணா. பட்டினம் பார்க்கலாம். நம்ம சுற்றின்னு போகிறோமா கரெக்டாக இருக்கும். இல்லை 5:50 5:00 இப்போ கரெக்டாக. ஆனால் இன்னும் சன்ரைஸ் ஆகலை. டேய் நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். நான் சந்தை இதுதான் டிமாண்டி ஸ்ட்ரீட். இதாடா அது? ஏய் அதுதான் இது. டிமாண்டி காலனி தானே வராது. டிமாண்டி தெருன்னு போட்டிருக்கேன். மேபி இது வேற ஏதாவது இருக்கும். அப்படியே நேராக போகும். இந்த ரூட்டு தான் காட்டுது. புரியல. எங்கே போனீங்க? அது உள்ள விட்டாங்களா? அங்கே லாஸ்ட்ல போயிட்டு நாங்கெல்லாம் போயிட்டு வந்தது. எப்படி விட்டாங்க? இல்லைண்ணா கீழே இல்லைங்கள. நான் இல்லையா எனக்கு இப்படிதான் காட்டுது. அதான் வந்துட்டு வந்து அவ்வளோதான். நேராக இப்போ லெஃப்ட் எடுத்தா பீச்சு. அவ்வளோ இப்படியே லெஃப்ட் எடுத்து போனால் லாஸ்ட் போயிட்டு வண்டியை கொடுத்து உள்ளே போயிடலாம். அதே தினம் போனா இப்ப நான் கீழே போயிருக்கேன். கீழே போட அதை விடவே மாட்டா இருக்கு. மொத்தம் யாருமே இல்லைங்க. புரியல. யாருமே இல்லை. எல்லாம் பார்த்துட்டு வேணும்னே போயிட்டு வீடியோ எடுத்துருப்போம். இதுக்கப்புறம் வேணா போவாடுங்க. ஆனா கீழே போறது ரிஸ்க்கு. மேபி அது போட்டோ எடுக்க வீடியோ எடுக்க வேணா போவாடுங்க. அந்த மலைக்கு மேல போய் நின்று எடுக்கலாம் அப்படின்ட்டு. புரியல. இங்கே அங்கே என்ன ஷூட்டிங்கு? அதை எடுத்து முடிச்சிட்டாங்களா? அப்புறம் நான் ஆமாம் N4. லைட் ஹவுஸ் லைட் இருக்குது. குடிக்கிறேன்டா. உடனே இங்கேயே போட்டு போகலாம். சொல்கிறது கேளு. சைக்கிள் இதுதாங்க ஏர்லி மார்னிங் அட் மெரினா. என்ன டைம் இருக்கணுமா? ஆல்மோஸ்ட் 5:30 6 ஆக போகுது. நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. இப்போ அங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சைக்கிள் வந்து ஏதோ பண்ணுறாங்க. ஓட்டுக்காக நினைக்கிறேன். எல்லோரும் ஓட் போட சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பின்னாடி வாக்கிங்காக வராங்க. இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா அப்படியே போயிட்டு ஒரு ஏர்லி மார்னிங் மெரினா போயிட்டு ஒரு ஷூட் அவுட் பண்ணிட்டு தென் முடிஞ்சால் ஒரு 4 ஸ்லோமோ எடுத்துகிட்டு டிஃபன் எப்படின்னு ஐடியா இல்லை. அது என்னன்னு நான் அப்புறம் பார்க்குறேன். ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து ரெகுலேஸ் இந்த இவ்வளோ தூரம் நடக்க வச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி பிளாக் பண்ணலன்னா அப்படியே வந்துடலாம். வண்டியை போட்டு பிளாக் பண்ணதுனால இப்போ திரும்பவும் என் தம்பி ஆல்மோஸ்ட் வண்டி எடுத்துனா இங்கே எடுத்துன்னு போட்டான். நடந்து வராங்க. புறா எங்கே இருக்கு? இதெல்லாம் இங்கே இருக்கும் ஷூட் பண்ணும்போது. அது பகலில் இருந்தால் தான் கண் தெரியும்.
இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஒரு 1 ஹவரில் வாட்ச் செக் பண்ணி 5:40. எங்கே இருக்கலாம்? இந்த பக்கம் இருக்கான் இந்தியாவில். பார்த்துன்னா எங்கே இருக்காங்க? ஏய், இங்கே காலையிலே கடை போட்டாங்க. இந்த மாடு தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. எத்தனை மாடு இருக்குது மெரினா பீச்சில்? 1 2 அரௌண்ட் 10 மாடு இருக்கும் போல் இதே ஏரியாவில். லாஸ்ட்டாக எப்போ வந்து ஞாபகம் இல்லை, ஆனால் வந்தேன் இங்கே தான் மெரினாக்கு. இங்கே வெளிச்சம் கம்மியாக இருக்கு. ஆனால் மாடு தூங்குதா? எஸ். இதுக்கு மேலே போய் அங்கே நல்லா எடுக்க போகிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, வெளிச்சம் வரட்டும். அதில் ஒரு கேமராவும் லைஃப் ஒன்றத்தில் ஒன்றும் வராது. அதுக்கு இதுலேயே தெரியல. அது இன்னும் கூட நிலா தெரியுது. ஆனால் இங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கு. இவனுக்கு எப்போ இந்த மெட்ரோ போட்டு முடிச்சு அப்புறம் எங்கே இன்னும் 2-3 வருஷமாக தான் ஆகிடும் போல் மெரினா மெட்ரோவாக இருக்கு. கப்பல் ஜோடியாக உட்காந்து இருக்காங்க. காலங்கத்தால் எப்படி இவங்களாம் வந்தாங்க வண்டி எடுத்துன்னு? 5 மணி, சரி 5:30 ஆகுது. அங்கே ஒரு 10 வண்டி இருந்தது. இங்கே ஒரு நிறைய கேங் உட்காந்து இருக்கு. இதாங்க நன்றி ஓட்ட நல்ல முட்டை ஆனால் இருக்கு. ஏதாவது தெரியுதா பாரு நண்டு ஏதாவது. இப்பதான் பார்த்தேன், காணாம போயிடுச்சு. ஏது வராதுராது, அது உள்ள போயிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் நண்டு போட்டேன். பார்த்த உடனே ஓடிட்டு உள்ள எல்லாரும். I'm so happy. மேலே டைம் லாப்ஸ் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கேமராவில். டேரெக்டாக போய் புறா வீடியோ தான் எடுக்க போகிறோம். அப்பா எவ்வளோ புறா ஒரே நேரத்தில். இங்கே பாரு, இங்கே எவ்வளோ அங்கே எவ்வளோ. எங்கே போடுறாங்க? அங்கெல்லாம் போக மாட்டாங்க, இங்கே தான் போடுவாங்க. அந்த இந்த பக்கம் தான் இருக்காங்க இப்போ எல்லாரும். ஃபோட்டோ ஷூட் வரேன்னு சொல்லிட்டு என்ன சாவடிக்கிறாண்டுங்க. எவ்வளோ புறா. ஸ்லோவாக போடா இருறா. ஆனால் இப்போ அந்த புறாலாம் ஓடிச்சுன்னா என்ன பண்ணுறது? நீ சொல்கிறது கேளு. நான் எங்கேருந்து அங்கே புறாவா இருக்க இந்த மொத்த கூட்டமா? இல்லை அது குப்பை. நான் குப்பை வருதா ஏதோ போட்டு வச்சுருக்கேன்னு நினச்சா. சரி அங்கே போகலாம். அப்படின்னா அங்கே போய் அவர் ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு எடுத்துன்னு இருக்காரு. நம்ம அந்த அளவுக்குலாம் வாங்க முடியாது இப்போதைக்கு. இதை வச்சு ஓட்டுவோம். ஹாய். நான் எடுத்துட்டேன்டா, ஆனால் நீ இல்லையே ஃப்ரேமில். நான் என்ன பண்ணுவேன்? சரி அங்கே போகலாம் வா, அங்கேயே நல்லா இருக்கு.
அதை மொத்த கூட்டம் பார்க்க தான் இருக்காங்க. ஏய் எல்லாம் போயிடுச்சா? என்னடா பண்ணுறானுங்க? அது இருக்குண்ணா, போய் பார்க்கலவா? வேறு மாதிரி இருக்கும். அங்கே பாரு, மொத்த பேர் இங்கே தான் இருக்காங்க, கொஞ்சம் பேர் அங்கே தான் ஹைலைட்டு. யார் போடுற அதை போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கிள் தானே. அது இப்போ அங்கே ஒரு கூட்டம் உட்காந்து இருக்கு. அப்புறம் இதோ இங்கே டிராக்டர் வச்சு தொத்தி விட்டுன்னு இருக்காங்க போல். வேறு மாதிரி நான் வந்திருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடி, ஆனால் என்ன வீடியோ எடுத்ததில்லை இங்கே வந்து. கிட்ட போய் எடுக்கலாம். அதை போடுறாருல அங்கிள் சாப்பாடு. எப்படியே போடுவாங்க அதெல்லாம். எப்பவுமே போடுவாங்க, யார் போடுவாங்க தெரியல. என்ன போடுறாங்க தெரியல, கிட்ட போய் பார்ப்போம். ஜக்கின்லாம் நல்லா தானே இருக்கு. இதை வச்சுட்டு இன்னைக்கு பின்னாடி பாரா. சரி சரி தொட்டு விட்றாங்க. நான் துரத்தலை, நான் பின்னாடி இங்கேருந்து எடுப்போம். இவங்க ஆக்சுவலி மெரினா பீச்சில் இங்கேயே வந்து சாப்பாடு போடுறாங்க போல. இவங்களே வந்து சாப்பாடு போடுறாங்க போல. அப்படியா? அந்த மாதிரி எனக்கு இருக்காது. அப்படியா? சரி அங்கே போய் இருக்கான்னு பார்ப்போம் போயிட்டு. இருக்கும் அதெல்லாம் இருக்கும். இவ்வளோ பூரா ஒரே இடத்துல இருக்கிறாரா? ஆமாம், அதை போகிறாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு கீழே போங்கன்றாங்க. மொத்தம் ஒரு 1000 மேலே, 1000 2000 கூட இருக்கும் போல். எதுக்கு இங்கே தான் எல்லாம் அங்கே போகுதுங்க. திரும்ப போயிட்டு அங்கே ஒரு கேங்கு போகுது. திரும்ப இங்கேருந்து கிளம்பி திரும்ப இங்கேயே வந்து உட்காருதுங்க. அங்கேயே இருக்குதுங்க. வேற மாதிரி வேற மாதிரி. ஃபோட்டோ வீடியோவில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துன்னு தான் இருக்கேன். நம்ம யாரா கக்கூஸ் செப்பெல்லாம் போட்டுன்னு சொன்னா சைக்கிள் வீட்டில் இருக்கிற செருப்பெல்லாம் விட்டு இதை போட்டுன்னு வந்துருக்கான். அங்கே பற்றி அங்கே சாப்பாடு போடுறாங்க, அந்த இடத்துல போய் கரெக்டாக உட்காருது. Watching while I'm mesmerized by these eyes. I'm so happy watching while I'm mesmerized by these eyes. I'm so happy watching while I'm mesmerized by these eyes. I'm so happy watching while I'm mesmerized by these eyes. I'm so happy watching while I'm mesmerized by these eyes. I'm so happy.
அப்படியே என்ன போகிறேன் அது பின்னாடி பாரு அப்படியே அவங்க திருப்பி அப்படியே சுற்று கேமராவை. இப்போ டைம்னா 7 மணி ஆச்சா பாரு. வெள்ளடி ஆமாம், நம்ம அங்கேயே 6 மணி ஆச்சு. 1 ஹவர் இங்கே பிளேடு புறா கிட்ட விளையாண்டுருந்தோம். அப்புறம் இங்கே எங்கே போகிறோம் இங்கெல்லாம் சாப்பிட்டு எதுவும் இருக்காது, அங்கே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து குதிரையில் அதை கொஞ்சம் பேர் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த புறா இதுக்கு அங்கேருந்து இங்கே வந்துச்சிங்க தான் சாப்பிட்டு எதுவுமே இல்லையா? ஆமாம்மா, இதுக்கு மேலே எதுவும் எடுக்க தேவையில்ல. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. காடு சன்ரைஸும் பார்த்தாச்சு. தண்ணிக்குள்ளே வேணால் எடுக்கலாம், ஆனால் என்ன கருப்பாக தெரியுது தண்ணியை, அதை எடுத்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவ்வளோதான். ஏன் நம்ம சாப்பிட போகலாமா? பாய் காய்ஸ், இப்போ நான் அப்புறம் டைம் இருந்தால் வரேன். ஓகே காய்ஸ், இதுதான் ஏர்லி மார்னிங் மெரினா. ஸோ பார்த்துருப்பீங்க, புறாக்கு சாப்பிட போட்டாங்க. அண்ட் தென் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க சுற்றிருக்காங்க, கொஞ்சம் பேர் விளையாடுன்னு இருக்காங்க பால் வச்சுட்டு. இன்னும் நிறைய பேர் வாலிபால் விளாட்றாங்க. அவ்வளோதான். அங்கே மண்ணை வந்து சரி பண்ணுறதுக்காக டிராக்டர் வச்சு ஓட்டுன்னு இருக்காங்க. இதுக்கு மேலே எங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம பசங்க தான் விளையாண்டுருக்காங்க. இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டு டிஃபன் சாப்பிடணும். போயிட்டு பசிக்குது. கலட்டியே குடிச்சிட்டு வந்தேன், பயங்கர பசி. ஃபஸ்ட்டு போகிற வரல இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். என்ன சொன்னால் நிறைய பேர் நைட் டைமில் இங்கே தூங்குறாங்க, அது தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு மெரினா தான் வீடு மாதிரி. என்ன சொல்ல போனால் அங்கே கொஞ்சம் பேர் கேந்து கிளம்பிட்டாங்க, ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு. இன்னும் கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருக்காங்க. மேபி வீக்கெண்டு அது மாதிரி லீவுனால இங்கே நிறைய பேர் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி நீங்கள் வீக் டேஸ் சரி வீட்டில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் வேறு ஊரில் வந்து இங்கே வேலை செய்கிறவங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வீடு இல்லை, ஆறு சம்மர் சுச்சுவேஷன் அதனால் இங்கே இருக்குங்க. இன்னும் அந்த பக்கம் லைட் ஹவுஸ் கிட்டலாம் போனீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே கொஞ்சம் பேர் தான் நடுவில் மட்டும். அவ்வளோதாங்க. அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே சாப்பிட்டு தான் இருக்குது. சாப்பாடு இங்கே நிறைய இருக்கும் போல, நானும் சுற்றிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஸ்நாக்ஸ் எதாவது இருக்கும் பார்த்துருவேன். கூல்டாக இருக்குங்களா, ஜூஸ் ஐட்டம் இருக்குது. சரி, ஏதாவது சாப்பிட்டு போகலாம். நீ அது கோல்ட் ஆகும். கோல்டு நல்லா இருக்கு தெரியாது, அதான் இப்போ கேளுன்றான். மோர்லாம் விட்டா காலையில் எனக்கு மோர் வாங்கி, உனக்கு எதாவது வேணா வாங்கிட்டு. பூலாம் பற்ற முடியாது. பப்பாளி ஆகும். பப்பாளிங்க, பப்பாளி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இது தர்பீஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன். இங்கே பூரா நிறைய இருக்கு. சாப்பாடு பூரா இருக்கு. பேரு நிறைய பேர் சாப்பாடு போடுறாங்க. ஜூஸ் அங்கே இருக்கு. நல்ல இளநீ சாப்பிட்றியா? கரும்பு ஜூஸ் இருக்கு. சரி, என்ன வாங்க போகிறேன்? நீ எனக்கு தர்பீஸ் ஒரு பிளேட் வாங்கிக்கோ. என்ன வாங்க போகிறேன்? இல்லை, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிறியா? தர்பீஸை பப்பாளியும் பைனாப்பிளும் மிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ வேஸ்ட் பாக்கெட் இருக்காங்க, அது வச்சுக்கோ. அது பாக்ஸ் போடலாம். கொஞ்சம் ஒன்றே ஒன்று டேஸ்ட் பண்ண பண்ணுறது.
போடுறியா? ஏய் உனக்கு வாங்கலடா, ஏன்னா இன்னொன்று வாங்கிக்கலாம். கைஸ் இங்கே வாங்க. இது மண்டை போடுறேன்னா இந்த மண்டை போடுறதா கஷ்டமாக இருக்கு. நல்லா ஒரு டேஸ்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்குன்னா அது மீனை வாங்கிருக்கேன். எனக்கு இதுதானா? சரி அப்போ என் தர்பீஸ் வச்சிரு. அவ்வளோதான், எனக்கு கவர் இருந்துச்சு. அவ்வளோதான். அட போடாடே, நான் பசிக்கிட்டு அப்புறம் கையில் எடுத்துக்கிறேன். இது நல்லா இருக்கு. ஆனால் கீரை எவ்வளோ இது? இப்போ கச்சா பில்லு சொல்லு. புதுசாக இருக்குது. அதை எடுத்து இப்படிக்கா போடும். இது தர்பீஸ்லாம் சாப்பிட மாட்டேங்குதுங்க. தர்பீஸ்லாம் சாப்பிடலாம், இது மட்டும் தான் சாப்பிடுங்க. பப்பாளி சேர்ந்தது, வேர்க்கடலை அது மட்டும்தான். போடுறதுக்கு எதுவும் இல்லையா? சாப்பிடலாம் கொஞ்சம் இந்தா ஏன்னா பிஸ்கெட்டே இல்லை போடுறதுக்கு. ஏய் ஜூஸ் வேணுமா? அது என்ன ஜூஸ்? அது நல்லா ட்ரை பண்ணுவா போயிட்டு எவ்வளோ தெரியுமா? அந்த வேர்க்கலையும் அதுவும் சேர்த்து 40 ரூபா தான். தர்பீஸுமா? என்ன சொன்னாங்க? வந்து சாப்பிட்டு போகலாம் இல்லை? ஆமாம், காலைல வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம். இது ஜூஸ் நல்லா இருக்குன்னு தெரியலையா? என்ன ஜூஸே தெரியல. கச்சாலி ஜூஸ் ஒன்று வாங்குவா? எனக்கு வேணாம், நீ வாங்கி பிடிக்கும். நான் போய் என்ன ஜூஸ் ஃபஸ்ட்டு கேளு. இப்படியே போய் கேமரா எடுத்துன்னு டேய் வாங்கிட்டேன். இது என்ன தெரியுமா? அது மொத்தமாக மோர், கத்தலை ஜூஸு, அப்புறம் ஏதோ எக்ஸ்ட்ரா 13 மிக்சிங்கா. அது என்ன மிக்சிங் தெரில, ஆனால் அவர் மிக்ஸ் பண்ணேன்னு சொல்கிறாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. நம்ம உள்ள கத்தலை இருக்குல்ல, அது வந்து வருது சாப்பிடும் போது. உள்ள இது நிறைய இருக்கு போது. ஆனால் மோர் போட்டோன்னா அந்த கசப்பு தெரில, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய பேர் பார்சல் வேறு வாங்கி போகிறாங்க. அதுக்கு சரி வண்டி வருது வருது. ஓ நான் சிக்னல் போய் லெஃப்ட். ராஜா பாய் கடை அதை எடுத்து போடுறாங்க. ஒய்யால இந்த கடைக்கு தான் ஆல்ரெடி வந்துருக்குல்ல. காலைல டிஃபன் போடுவாங்க, பிரியாணி போடுவாங்க தெரில, ஆனால் இருக்கு. இந்த கலை கூட்டமாக வச்சுன்னா தாண்டி வருவேன் நான். என்ன வாங்க பார்சல் வாங்கி வந்தேன். இட்லி தானே இருக்கு. சார் நான் பார்சல் தானே வாங்கி தரல. அந்த கல்ல என்ன இருக்கு? அப்படின்னா பிரியாணி இல்லைதான் டிஃபன் தான். நான் வீட்டை எடுத்து போய் சாப்பிட்றேன். இன்னும் நான் எல்லாம் பொறுமையாக வாங்கிக்கிறேன். அது இருக்கு இருக்குடா. இல்லை இப்போ கேளு மேலே போயிட்டு வா.
இப்போ கேளு இப்போ இருக்கா இல்லையா? வெட்னஸ்டே சண்டே மட்டும் தான் பிரியாணியா? அதை போட்டிருக்காங்க மேலே ஸ்டிக்கரில். மிச்சம் இருக்காதுன்றாங்க. இல்லை இவர்கிட்ட கேளு. கேட்கவா? பிரியாணி இருக்கு. பிரியாணி நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு கீ ரைஸ் இருக்கு, காலி ஆயிடுச்சு. பரோட்டா, தோசை, கறி தோசை. லேட்டாமாண்ணா? யார் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. டிஃபன் தான் இருக்கா? 8 பேர் 2 பேர் தான். ஆமாம். சரி, பிரியாணி நாளைக்கா? இப்போ வந்து கறி தோசை பரோட்டா இதாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. சண்டே மார்னிங் 5 மணி. சரி, நம்ம நாளைக்கு வரலாம். என்ன பண்ணுறது? நாளைக்கு காலையில் எப்படியோ திரும்ப வருவேன். அப்போ காலைல 5 மணிக்கு தரலாம். எப்படியும் இன்னைக்கு சாப்பிட முடியாது. ஆனால் இதான் காஜா பை கடை. நான் இப்போ தான் பார்க்குறேன். அங்கேருந்து வந்துட்டு தெரியுது. ஓகே, இதாக இருக்குது. பிரியாணி கடை ராயப்பேட்டையில் இருக்கு. நமக்கு வந்து இப்போ இந்த டைம்ல வரும்போது காலைல இன்னும் இப்போ 7 மணி 8 மணி ஆகுது. இந்த டைம்லாம் தேட முடியாது. போகிற வல்ல இருந்தால் வாங்குவோம். நான் அப்படியே வீட்டுக்கு போவேன். மீன் சாம்பார் வாங்க கொஞ்சமாக போதும்.